அக்டோபர் 9க்கு அப்புறம் என்ன ஆகும்? சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்திலேருந்து 4ஆம் பாவத்துக்கு வந்து நீச்சம் பெற்று உட்கார்றார். அப்ப அங்க அக்டோபர் 9க்கு மேல கேது 3ஆம் பாவத்துல தனிச்சு இருப்பார். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து தம்பி, தங்கச்சி கூட ஒட்டாம இருக்கிறது, தம்பி, தங்கச்சி விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, அவங்க ஃபாரின்ல இருந்து வந்தாங்க, திருப்பி அவங்க ஃபாரின் போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிரிவினை, மனதளவுல ஒரு பிரிவினை. சண்டை, காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிலாம் வேண்டாம். அவங்க பிஸியா இருப்பாங்க. அதனால அவங்க நம்ம கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட்றதுக்கான பிராப்தம் இல்ல. அந்த மாதிரியும் நம்ம நினைச்சுக்கலாம். பெருசா நம்ம யோசிக்க வேண்டாம். இல்ல தம்பி, தங்கச்சிக்கு சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் இது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன லெவல்ல தான், பெரிய லெவல்ல இல்ல. பெரிய இம்பாக்ட் வராது, கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் 4ஆம் பாவம் அக்டோபர் 9 வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் நீச்சம் பெற்று 4ஆம் பாவத்துல உட்கார்றார். ஆல்ரெடி அங்க சூரியனும் இருக்காரு. சூரியனோட நீச்சம் பெற்ற சுக்கிரன் சேர்றதுனால நீச்ச பங்கம் அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் அடையிறார். அப்படின்னா என்ன? நீச்சத்தினால வரக்கூடிய கெடு பலன்கள் அப்படின்றது கிடையாது. நீச்ச பங்க ராஜயோகம் வரல, பட் நீச்ச பங்க யோகத்தை அடையிறார். அப்ப கெடு பலன்கள் அப்படின்றது பகுதி குறைஞ்சிடும். சரி, அது ஒரு பெரிய பிளஸ் தானே. அப்ப 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல சூரியன் பிளஸ் சுக்கிரன். இது என்ன ஆகும்? அம்மாவோட சேர்ந்து அம்மாவுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மா நம்மளுக்கு எக்கனாமிக்கலி கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுனால நம்ம வந்து பாருங்க சில பல விஷயங்களை நம்மளால சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு.